எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த ஜூன் மாதம் என்னென்ன மாற்றங்களை தரப்போது, என்னென்ன புது புது விஷயம் நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாதமும், அனுஷம் முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், கேட்டை முதல் 4 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த மாதத்துடைய முதல் பகுதியில 4 கிரகங்கள் சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறைந்து ஆட்சி பலத்தோட வலுத்து உட்காந்துருக்கார். இது எப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொடுக்கும்? இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் வந்து பிளஸ் பாயிண்ட் எல்லாமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மைனஸான விஷயங்கள் பற்றி நம்ம நெகட்டிவான விஷயங்கள் கடைசியா பார்க்கலாம். முதல்ல வந்து ராசியை வந்து குரு பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கறது மன ரீதியான இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும். மனசுல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை பிறக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். கண்டிப்பா எடுத்த காரியத்துல ஜெயிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது கண்டிப்பா எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கும். ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை கொடுக்கறதும் செவ்வாய் தான், அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறதும் செவ்வாய் தான். அப்ப பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையில இருந்து நீங்க எதிர்நீச்சல் போட்டு கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையாரால் சில நல்ல விஷயங்கள், சில நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்களால சில வசதி வாய்ப்புகள் ஏற்படுறது, அவங்களால உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு க்ரோத் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு கூட்டு தொழில் பண்ணுறவங்க, 2-3 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோருக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணத்துக்கான ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போதுங்க. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். ஒற்றுமையும் அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குங்க. அதே மாதிரி 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல கேது இருக்கிறது கண்டிப்பா அந்த லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்யறது வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும், நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஏற்கனவே முதல் திருமணம் ஆனவனுக்கு பார்த்தீங்கன்னா 2வது திருமண வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட நிறைய நல்ல விஷயங்களும் இந்த குரு பகவான் கண்டிப்பா கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல. ஆனா என்ன ஒண்ணு, ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்து உட்காந்துருக்காருங்க. இந்த மாதிரி 2வது பகுதியில ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் வலுத்து உட்காந்துருப்பார். சரிங்களா? ஸோ 6, 8ஆம் அதிபதிகள் வலுத்துட்டாவே ஸோ அந்த காலகட்டங்கள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில கொஞ்சம் போராட்டங்களையும் கொஞ்சம் பிரச்சனைகளையும் கண்டிப்பா கொடுக்கும். ஸோ அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 8ஆம் இடத்துல புதனும் வலுத்து உட்காந்துருக்கனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் குறைவா இருக்குங்க. மேலும் பணத்தை வந்து இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் அதிகமா எடுத்துக்கங்க. யாரையும் நம்பி காசை வந்து கைமாத்தா கொடுக்கவும் வேணாம், வாங்கவும் வேணாம். அதே மாதிரி இந்த சாய்ச்சிக்கு எடுத்து போடும்போது கொஞ்சம் கவனமா போடுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் கண்டிப்பா இருக்குங்க. நீங்களாவே போய் பிரச்சனைகளை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிரச்சனை உங்களை தேடி வரதை விட நீங்களா தான் போய் மாட்டுவீங்க பிரச்சனைகளை. அப்போ தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிறத முதல்ல நிறுத்திக்குங்க இந்த காலகட்டத்துல. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நான் என்ன சொல்லுவேன், ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க. அது மட்டும் இல்லாம வேலை செய்யறதுல கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. நீங்களாவே வாயை கொடுத்து நிறைய இடத்துல பிரச்சனைகளை வளர்த்துவீங்க. அது மட்டும் இல்லாம 8ஆம் இடம் கொஞ்சம் வலுவா இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாவே வருங்க உங்களுக்கு. ஸோ அப்ராட் போறதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரும். ஏன்னா 8, 12ஆம் அதிபதிகள் கூடி ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் நிறைய வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு உகந்த ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்ராட் போயிட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த தருணம் விருச்சிக ராசிக்கான வாழ்க்கையில இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து 5ஆம் இடத்துல ராகுங்க, 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல கேதுங்க. இந்த 5ஆம் இடத்துல ராகு வீடு கொடுத்தவன் 7ல போய் உட்காந்துருக்கிறது சிறப்பு தான். ஸோ
ஸோ கண்டிப்பா நிறைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்குங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது, ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கிறது, அல்லது இருக்கிற இடத்துல ஒரு இடமாற்றம் தேடி வர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா வந்து சொந்த வீடு அப்படின்றது ஒரு கனவா இருக்கிறவங்களுக்கு அந்த கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் கண்டிப்பா இருக்குங்க. ஸோ 8ஆம் இடம் வலுவா இருக்கனால கண்டிப்பா வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா தேடி வரும். குறிப்பா பேங்க்ல அதாவது கடன் வாங்கி அதனால் ஒரு ஏற்றம் கிடைக்கிறது, கடனால் ஒரு உயர்வு ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேங்க்ல லோன் வாங்கி ஒரு நிலம் வாங்குறது அல்லது வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பா புதனும் செவ்வாயும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல. அதுக்கடுத்து ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பார்க்கிறது ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாங்க. ஆனா என்ன ஒண்ணு, ராசிக்கு 10ஆம் அதிபதியும் இப்போ 8ல மறைகிறார். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம்ன்றது கண்டிப்பா வருங்க. ஓரளவுக்கு வருமானம் ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலான ஒரு டைம் தான் இந்த டைம். பெருசா ஒரு ஏற்றமும் இருக்காது, பெருசா ஒரு இறக்கமும் கண்டிப்பா இருக்காதுங்க. ஓரளவுக்கு சாதாரணமா எப்பவும் போல இந்த காலகட்டம் கண்டிப்பா ஓடிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்ன ஒண்ணு, ராசிக்கு 10ஆம் அதிபதியும் இப்போ 8ல மறையறதுனால கொஞ்சம் வந்து வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் நிதானமா இருங்க, விட்டு கொடுத்து போங்க, அனுசரிச்சு போங்க, எடுத்தவங்க கவுத்தவங்க எதையும் பண்ணாதீங்க. அதே மாதிரி வேலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காதவுடைய கைகள் கண்டிப்பா ஓங்கும். ஸோ அப்ப நீங்க வந்து இந்த டைம்ல என்ன பண்ணணும், எவ்வளவுதான் பிரச்சனை கொடுத்தாலும் கொஞ்சம் அமைதியா பொறுமையா நிதானமா இருக்கிறது சிறப்புங்க. எக்காரணத்தை கொண்டும் அவசரப்பட்டு இந்த டைம்ல வந்து வேலையை வந்து விட வேணாம், அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வேலை செய்யற இடத்துலயும் சரி, தொழில் ரீதியாகவும் சரிங்க, சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் கண்டிப்பா இந்த மாசிய 2வது பகுதியில இருக்கு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 6, 8ஆம் இடங்கள் வலுத்துட்டாவே கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்த கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் போராட்டங்களுடன் நீங்க வந்து இந்த மாதத்தை கடந்து வர வேண்டிய நிலைக்கு வருவீங்க. அது மட்டும் இல்லாம 6ஆம் இடம் வலுத்திருக்கனால கண்டிப்பா எதிர்ப்புகள் கண்டிப்பா இருக்குங்க. உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரிங்க, அந்த இடத்துல எதிர்ப்புகள் கண்டிப்பா வரும். அதை தாண்டி நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க இந்த மாதிரியே கடைசி பகுதியில. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு மூக்க நுழைக்க வேண்டாம். அதே மாதிரி எந்த இடத்துலையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட வேண்டாம். கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கங்க. ஏன்னா செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையா ராசியை பார்க்கிறார், சரிங்களா? குரு ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட ராசிநாதன் ராசியை பார்த்து வலுப்படுத்துறாரு. அப்போ தான் அப்படின்ற ஒரு எண்ணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். தன்னால எல்லாமே முடியுன்ற ஒரு எண்ணம் கொஞ்சம் அதிகமா இருந்து அந்த ஓவர் கான்பிடண்டாலேயே நீங்க நிறைய பிரச்சனைகளை இந்த மாதத்துல சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால கொஞ்சம் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. யாரையும் நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கைமாத்தா இந்த காசு வாங்கி தர்றது இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இந்த மாதம் 2வது பகுதியிலிருந்து வக்ரம் பெறதுனால கொஞ்சம் மன ரீதியான பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்டிப்பா குறையும். மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த மந்தத்தன்மை கண்டிப்பா விலகுங்க. ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு டைமா தான் இந்த டைம் இருக்க போகுது. குறிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாடு போயிட்டு படிக்கிறதுக்கு இந்த நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டம், நல்ல ஒரு காலேஜ் சீட் கிடைச்சு அங்கேயே பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதுக்கடுத்து சந்திராஷ்டமத்துல பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி காலை 8 மணி முதல் ஜூன் மாதம் 9ஆம் தேதி மதியானம் 2:10 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் வந்து உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறையும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பாங்க. ஸோ கூட வந்து சந்திரனும் போய் இணையும் போது என்ன ஆகும், வீண் மனக்கவலை, நடக்கவே நடக்காது அந்த விஷயத்த போய் நடந்துருமோன்னு சொல்லிட்டு யோசிச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி எப்பவே நடந்த விஷயத்த நினைச்சு இப்ப வந்து கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தேவையே இல்லாம ஏன்னே தெரியாம காரணமே தெரியாம கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நாட்கள்ல நடக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களை கொஞ்சம் பண கைமாற்றுறது, அது மட்டும் இல்லாம வேலையில முக்கியமான முடிவெடுக்கிறது அதெல்லாம் இந்த நாட்கள்ல தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிவப்பு மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கருப்பு மற்றும் நீலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.